வணக்கம். நேற்று பிக் பாஸில் நடந்த பிரவீன் ராஜ் எலிமினேஷன் இருக்குல்ல, அது இதுவரைக்கும் எலிமினேஷன் ஆன யாருமே இவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு விஷயத்த பிரவீன் ராஜ் எலிமினேஷன் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு பாதிப்பை உணர முடிஞ்சது. ஒரு நல்ல ஒரு போட்டியாளர், அந்த போட்டியாளரை தேவையில்லாமல் மக்கள் இவ்வளோ கம்மி ஓட்டை போட்டு அவரை வெளியேற்றி வச்சுருக்காங்களே, அது நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? பிரவீன் ராஜ் எலிமினேஷன் ஆனது உங்களுக்கு சரியாக தோணுதா? எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. பிரவீன் ராஜுக்கும் அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. போட்டியாளர்கள் எல்லாத்துக்குமே அதிர்ச்சி. ஏன்னா தின்னுட்டு சும்மா திண்ட கருமாந்திரமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் உட்காந்தே இருக்கிறாங்க. எந்த வேலையுமே பார்க்கல. அரோராலாம் நாமினேஷனே இல்லை. அரோராலாம் நாமினேஷனில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அரோராவெல்லாம் வெளியேற்றிருப்பாங்க. அரோரா மேலே இருக்கிறியாமா அப்படின்னு குற்றச்சாட்டு. அவங்களுக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பிடிக்கல. என் வீட்டில் நாய் இருக்குது, நாயை விட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பறவை இருக்குது, ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச பிறகு என் அக்கௌண்ட்டில் சம்பளம் ஏறும், அவ்வளோதான் எனக்கு போதும், இப்போ போக சொன்னால் கூட நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. ஆனால் நான் என்னுடைய நடிப்பு திறமையை காட்டணும், நான் நடிக்கணும், இந்த இதுக்கு நிறைய விஷயங்களை நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மோனோ ஆக்டிங், ப்ரிப்பேரிங், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருந்தேன். எனக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. இந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்கணும். இன்னும் கொஞ்சம் நாள் இருப்போம், அவகாசம் இருக்குது, நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பேரை சேதுபதி, விஜய் சேதுபதி காட்டின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணார். அவருக்கு எல்லாருமே ஆறுதல் சொல்லலாம், கட்டிப்பிடிச்சி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது அது மனுஷனால் முடியல. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐயோ, ஒரு மாதிரி மன சங்கடத்துக்குள்ளே போயிட்டாப்புல. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு நல்ல ஒரு போட்டியாளர் தான். வேறு யாரையாவது ரம்யா ஜோவாவது வெளியேற்றுங்க, அரோரா வெளியேற்றுங்க, எதையோ ஒன்று பண்ணுங்க. ஏன் இப்படி தாறுமாறா ஓட்டை போட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்வியாக இருந்துச்சு. கஷ்டமாக தான் இருந்தது பிரவீன் ராஜ் வெளியே போனது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியே வந்த பிறகுமே ஒரு ஆள்கிட்டையும் பேசும்போது மச்சான் அது மச்சான் இது மச்சான், நான் இந்த மாதிரி ஆசையெல்லாம் பட்டுட்டு வந்தேன் மச்சான், என் ஒய்ஃபு என்ன அப்படி இப்படின்னு குடும்ப சூழ்நிலை எல்லாம் ஒரு கதையெல்லாம் சொன்னார். சொன்னாலுமே அவருக்கு நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. வெளியே வந்த பிறகு விஜய் சேதுபதிகிட்ட பேசும்போது கூட அந்த எமோஷனலை காட்டினார். சார், உங்கள் கூட நடிக்கணும், இல்லைண்ணா நடிக்க வாய்ப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு வாய்ப்பு வரும், வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மனசு தாங்கலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரவீன் ராஜ் ஒரு நல்ல ஒரு போட்டியாளர், நல்ல ஒரு நடிப்பு. இந்த தடவை ப்ராங்க் பண்ணதில் 3 பேருமில் பிரவீன் ராஜ் உண்மையிலேயே அடியே வாங்கினார், காயமே பட்டுச்சு அவருக்கு. ஏன்னா மச்சான் நான் நடிக்கணும், மச்சான் நடிக்கணும், சினிமாவில் நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மக்களை பார்த்தோன்னே எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டார். எல்லா மக்களுமே ஆதரிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டேய், நல்ல ஒரு போட்டியாளர் அவரு பிரவீன், நல்ல ஒரு போட்டியாளர், ஏன்டா அவரை போய் வெளியேற்றுனீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. சும்மா தின்னுட்டு சம்பளம் அக்கௌண்ட்டில் ஏறுது அப்படின்னு சொல்கிறக்கூடிய நபர்களை எல்லாம் வெளியேற்றாமல் இது பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும் எல்லாத்துக்குமே. நேற்று பிக் பாஸ் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தோணியிருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் பிரவீன் ராஜ் என்ன சொல்கிறது, அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பிக் பாஸ் நினச்சிருந்தா பிரவீன் ராஜை வெளியே அனுப்பியிருக்க தேவையில்லை. ஆனால் ஒரு தரப்பில் இன்னொரு தரப்பில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரவீன் ராஜுக்கு சினிமா வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால அவர் வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை குறைஞ்ச ஓட்டு தான் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பார்வதி பேசும்போது ஒரு டாஸ்க்கை பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆளுக்கு 10 ஓட்டு 12 ஓட்டுன்னு போடுறீங்களே, அது தப்பு. நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படி தேவையில்லாத நபர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, நல்ல போட்டியாளர்கள் வெளியே போகிறாங்க. அதான் ஒரு ஆளுக்கு 10 ஓட்டு நீங்கள் போடுறதுக்கு பதிலாக பரவாயில்ல எல்லாத்து மேலேயுமே போடுங்க. நட்பு, அன்பு, பாசம் அப்படின்னு சொல்லிட்டு, சென்டிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்கள ஒரு விஷயம், அது ரொம்ப ரொம்ப கேப் மாதிரித்தனம் அது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் பிரவீன் ராஜ் வெளியே போக வேண்டியிருந்துச்சு. இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றி அரோராவை போட்டிருந்தீங்கன்னா அரோரா இந்த வாரம் வெளியேறிப்பாங்க, பிரவீன் ராஜ் உள்ளே இருந்திருப்பான். ஆனால் என்ன பண்ணது, பாவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதான் உண்மையான காரணமும். பார்க்கலாம் இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரவீன் ராஜ் வெளியேறி போனதில் எத்தனை பேருக்கு வருத்தம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.